நேத்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாமா. பாருங்களேன். அட சுரேகா, நீ இந்த கலர்ல ட்ரெஸ் போட மாட்டியே, எதுக்கு போட்டோ ஷூட்டுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன சத்தமா பேசாதக்கா, முதல்ல அங்க பாரு. நான் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போடலாம்னு நினைச்சேன். அவர் ட்ரெஸ் கோட் பார்த்ததும் போட்டோல அவரை விட நான் பிரைட்டா இருக்கணும்னு ட்ரெஸ் கலரை மாத்திட்டேன். இவன் நம்மளை பார்க்குறா. புரிஞ்சிச்சுமா, புரிஞ்சிச்சு. நானும் உன்னை விட டல்லா இருக்கணுன்றதுக்காக போய் மட்டமான ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துருவா. போதும் போதும், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் என் பக்கத்துல டல்லா தான் தெரிவிங்க. பேசாம இருங்க. சரிம்மா, நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். ஏய், அழகா இருக்க. ஃபோன் பேசிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். அம்மா வரமா? அம்மா கியூட். நல்லா இருக்கு. நைஸ். பரவாயில்லையே, போட்டோ ஷூட்டுக்கு கூட இவ்ளோ பிரமாதமா அலங்காரம் பண்ணுவாங்கன்னு இப்பதான் பாக்குறேன். ஹரிதா எப்பவுமே அட்வான்ஸா அப்டேட்டடா இருப்பா சுந்தரவல்லி. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். ஆஃப் கோர்ஸ், மீ டூ. நானும் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். அவ எல்லா விஷயத்திலயும் என்ன மாதிரியே இருக்கா. எல்லாரும் ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? அவங்க எல்லாருமே ரெடி தான். முதல்ல ஆன்ட்டி அங்கிளோட ஸ்பெஷல் ஷூட்டை முடிச்சிடலாம். ஆன்ட்டி அங்கிள் வாங்க. வாமா. ஃபுல்லா கவர் பண்ணணும். சரிங்களா? ஏத்தா, ஏற்பாடுலாம் பலமா இருக்க. இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. ஓகே மேடம், இப்படி வாங்க. அம்மாடி, பாத்தியா தங்கச்சி, குடும்பம் போட்டாவான். பொண்ணையும் சின்னையும் ஒரு ஆளா மதிக்கிறாங்களே பாத்தியா? என்ன மனுஷ ஜென்மத்தா. விடுங்கன்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அனுபவிச்சுட்டு போறாங்க. நம்ம வேடிக்கை பாப்போம், அது போதும். எப்ப பார்த்தாலும் நீ இதையே சொல்லிட்டு இரு பொழுதோட. என்ன சுந்தரவல்லி, நல்ல போஸ்ட் கொடுங்க. என்ன சவுண்ட் பண்ணிக்கிறீங்க? கைய கொடுங்க. லாக் பண்ணுங்க மாமா. இப்படி ஆன்ட்டி, இப்படி பிடிப்போல இப்படி. அப்படிதான். சூப்பர். அண்ணா, அவங்க 2 பேரையும் பாருங்களேன், நல்லா இருக்காங்கல்ல? நீங்க வாங்க. டாடி கம். போங்க போங்க. வாங்க. வாமா. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஒரு நிமிஷம். இப்போ அமெரிக்கா நீ அந்த பக்கமோ, இந்தியா நீ இந்த பக்கமோ, இந்த ஜோடி மட்டும் அழகா போட்டோ எடுப்பான். இங்க பாரு, ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். தப்பா இருந்தா அண்ணன் வந்து அடிப்பேன். இங்க பாரு தம்பி, மத்தவங்க அசிங்கமா இருந்தாலும் நாங்க அழகா இருக்கோம். புரியுதா? ஆக்சுவலி ஐ அம் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபர், யூ நோ. அப்படிங்களா சார்? எந்த படத்துக்கு நீங்க கேமராமேனா இருந்திருக்கீங்க? அது படம் பண்றதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட துரதிஷ்டம். அதனால ஹவுஸ் ஹஸ்பண்ட் ப்ரமோஷன் ஆயிட்டேன். அதான்ப்பா வீட்டோட மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, எங்க தெருவுல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. அத போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. வாயை மூடிட்டு இருங்க. மாப்பிள்ள பண்ற காமெடி இருக்கே. ஆன்ட்டி, அவ்வளவுதானே? உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கணுமா? எவ்வளவு எடுத்தாச்சு, போதும். தட்ஸ் எனஃப். ஓகே ஆன்ட்டி. சுந்தரவல்லி, நம்ம ஃபேமிலியில முக்கியமா சூர்யா வரலையே, அவன் வந்துட்டான்.
அவன் எப்போ டைமுக்கு ஒருத்தங்கள மதிச்சு ஒரு இடத்துல இருந்திருக்கான்? இந்த நிமிஷம் வரைக்கும் வரல இல்ல? ஏன் காலையிலே நம்ம ஹரிதா எல்லாத்தையும் சொன்னால, அதையும் மீறி இன்னும் வரலனா என்ன பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண வேண்டியதான். இத பாரு சுந்தரவள்ளி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் சூர்யா வர வைக்கிறேன். என்னம்மா, நீ போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகலையா? எதுக்குங்க ஐயா, நீங்க எடுத்துக்கோங்க, அது போதும். ஒண்ணு யாருங்க கண்டுக்க மாட்டாங்க, நீயும் உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிற. சரி அதை விடு. சூர்யா எங்க இன்னும் காணோம்? சொல்லிட்டு தானங்க ஐயா போனாரு, இன்னைக்கு ஏதோ மிஷின் சர்வீஸ்னு. ஐயோ, அது ஒரு 10 நிமிஷம் வேலைதாம்மா. சர்வீஸ் இன்ஜினியர்லாம் அசம்பிளி பண்ணிட்டா அவனுக்கு அங்க வேலையே கிடையாது. அவன் எப்பயும் வீட்டுக்கு வந்திருக்கலாமே. தெரியலையேங்க ஐயா. எதுக்கு இப்படி பண்றானே தெரியலையே. அப்புறம் நீங்க 2 பேரும் தனியா போட்டோ எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோவா எடுத்துக்கணும். கடைசியா 2 குடும்பமும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும். இந்த நேரத்துல போய் இவன் இப்படி பண்ணலாமா? இப்ப அவன் வந்தே ஆகணுமா? நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்க ஐயா. நான் பேசுறேன். அவன் வர்றான்னா இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அது ஒரு பிரச்சனை ஆயிடும். சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் அவனுக்கு. ஏன்னா அவர் இப்படி பண்றாரு? எனக்கு என்னதான் தெரியும். நான் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டேன்டா, நீ ஊத்துற சரக்க. நான் தரமாட்டேன் மச்சான். ஏதோ ஒரு நாள் சரக்கு அடிச்சா ஓகேன்னு விட்டுட்டேன் நானு. இப்ப பழைய மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயம் நந்தினி தங்கச்சிக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படும். வீட்டுக்கு போனா உன்னை கேள்வி கேட்காம விட்டுருமா? இதோ பார், நான் இருக்கும் வரை ஒருபோதும் உன்னை ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க விட மாட்டேன். அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேடா. டேய், இங்க இருக்கிற பாட்டில் அப்புறம் அங்க வந்துச்சு. டேய் மச்சான், வேணாம் மச்சான். உன்னை மறுபடியும் சரக்கு அடிக்க வைக்க கூடாதுங்கிறதுல நந்தினி ரொம்ப பிடிவாதமா இருக்குடா. டேய், இப்போதைக்கு அவ பேச மாட்டாடா. இதுக்கு மேல நீ எந்த கேள்வியும் கேட்காத. நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன், புரியுதா? டேய், நீ என்னைக்கு தான் டென்ஷன் இல்லாம இருக்க? இத பார், நீ சும்மா குடிக்கிறதுக்குள்ள ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. டேய், இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. அது நான் இருக்கிற வீடு. தாய் குலத்துக்கு என்னையும் பிடிக்காது, நந்தினியும் பிடிக்காது. அதுக்காக எங்களை விரோதி மாதிரி நடத்துறதா? ஐ எம் சாரி மச்சான். இந்த விஷயத்துல என்னையால எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஒருவேளை நான் பேசுறது எதுவும் தாய் குலத்துக்கு காதுக்கு போச்சுன்னு வையேன், என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. டேய் சும்மா. டேய், ஐ அம் சீரியஸ்டா. வீட்ல நானும் நந்தினியும் இருக்கிற போட்டோவை உடைச்சு போட்டிருக்காங்க. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். டேய், வந்த 10 நிமிஷத்துல இதுவே நீ 10 தடவை சொல்லிட்ட. 100 வாட்டி சொல்லுவேன். அவங்க போட்டோ தானே உடைச்சாங்க, உன் மண்டைவா உடைச்சாங்க.